சென்னை அருகே உள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவை ஆய்வு செய்ய வந்த வனத்துறை அமைச்சர் பொன்முடியிடம் பூங்காவில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி காலில் விழுந்து கோரிக்கை மனு அளித்தனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அற்புதராஜ் வழங்க கேட்கலாம். அற்புதராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் அமைச்சர் பொன்முடி முற்றுகையிட்டு உயிரியல் பூங்கா பணியாளர்கள். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அமைச்சர் பொன்முடி காலில் விழுந்து பெண் பணியாளர்கள். சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இன்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி வருகை தந்துள்ளார். பல்வேறு திட்டங்களை திறந்து வைப்பதற்காக பூங்காவை பார்வையிட்டு வந்துறார். அந்த உயிரியல் பூங்காவில் வந்த அடிப்படை பணிபுரியும் 50 பெண்கள் உள்பட 213 பேர் கடந்த 15 வருடங்களாக தற்காலிக பணியாளராக வேலை செய்து வருவதாக நிரந்தர பணியை அமர்த்த வேண்டும் என்று ஊதிய உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுவித்தனர். அப்போது திடீரென பெண் பணியாளர் ஒருவர் அமைச்சர் பொன்முடியின் காலில் விழுந்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அழுது கோரிக்கை தந்து பகுதியை பெரும் பரபரப்பை ஏற்படுது. பூங்காவை ஆய்வு செய்த 7D தியேட்டர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இறுதியாக பேசிய அமைச்சர், இந்த பூங்காவில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி வரும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும், தொடர்ந்து பணி ஆற்றாமல் விட்டு இடைவெளி வேறு இடத்தில் வேலை செய்துவிட்டு 10 ஆண்டுகள் முழுமையாக பெறாதவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். நாங்க கொடுக்குறோம், கண்டிப்பா கொடுக்குறோம். தயவு செய்து எங்க எங்க உயிரே இங்க போயிருந்தாங்க. எல்லாரும் இங்க உயிரை தான் விட்டுருக்கோம். இதனால எந்த நல்லதும் நடக்கல எங்களுக்கு. நாங்களும் மனு மேல மனு கொடுக்குறோம், போராட்டம் பண்ணிட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. தயவு செய்து உதவி பண்ணுங்க. சரிம்மா, அமைதி.